ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்க பார்க்கும்போது இங்க தேவன் உங்களுக்கு இந்த கிறிஸ்துவின் சமாதானத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்யும் போது எப்படி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், உங்க சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய வழிகளை பார்த்து, உங்களுடைய நிலைகளை பார்த்து, உங்களுடைய காரியங்களை பார்த்து, இந்த உலகத்தில் உண்டாகிற உபத்திரங்களை, பிரச்சனைகளை பார்த்து இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யக்கூடாது. நீங்க எப்படி அறிக்கை செய்யணும் அப்படின்னா, என் தேவன் அவர் சர்வ வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் சகலத்தையும் செய்ய முடியும் என்பதை நீங்க உங்க தேவன் மேல உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை வைத்து உங்க தேவனை நீங்க நம்பக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சிலவங்க ராய் டர்மன் கூட்டம் என்னெல்லாம் செய்வோம். ராய் டர்மன் கூட்டம் அவங்க ஏற்றி நடந்துட்டாங்கன்னா அந்த பாஸ்டர் மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். அவங்க காது கேட்கப்பட்டுச்சுன்னா அந்த கூட்டத்தின் மேல ஜனங்களுக்கு வேற பார்வை வரும். அந்த இடத்துல வீழ்ச்சியில வந்தவன் வீழ்ச்சியில விட்டு நடந்து போனானா அந்த கூட்டத்தின் மேல நம்மளுடைய பார்வை நம்பிக்கை வேற மாதிரி ஆயிடும். இயேசு அப்படி விசுவாசிக்கிறாங்க. இயேசு எப்படி விசுவாசிக்கணும் தெரியுங்களா? இந்த சூழ்நிலை காட்டிலும் என் தேவன் பெரியவர். நீங்க தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேட்டு அதன்படி செய்கிறீங்களோ, அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு இருக்கிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை தயவு செய்து கேளுங்க. நிறைய சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. நிறைய சத்தம் நீங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க. தேவையில்லாத சத்தம் கேட்பீங்க. குழப்பம் நம்மளோட சிந்தையே நிறைய குழப்பம் நிம்மதி இல்லாம போயிடும். நிறைய குழப்பம், நிறைய காரியங்களை கேட்க நிறைய விஷயங்கள் கேட்க நிறைய காரியத்தை பார்க்க உங்க சிந்தை குழப்பிக்கிட்டே இருக்கும். இஸ்ரேல் சொல்லுங்க, ஒரு குளம் கலங்கிருச்சு, கலங்கி இருக்கு, அப்படியே சேரா இருக்குன்னா மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு மனுஷன் குழம்பு இருக்கிறன்னா நல்ல தீர்மானம் எடுக்க முடியுமா சிஸ்டர்? நம்ம குடும்பத்துல குழப்பத்துல இருந்தோமா, நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கமா தரேன். மனுஷனுடைய உலகத்தோடைய சத்தத்தை கேட்டினா நீ எப்பொழுதும் நல்ல தீர்மானத்தையும் நல்ல சிந்தையும் இருக்க முடியாது. குழம்பிக்கிட்டே இருக்கும். நிறைய சத்தத்தை கேட்கணும். இப்படி ஒண்ணு சொல்றேனே, மோசே தேவனோடு பேச போயிட்டாரு. ஐயா தயவு செஞ்ச பிரசங்கத்தை கேளுங்க. மோசே யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர். ஆமா தானே? ஆரோன் யாரு? ஆரோன் யாரு? ஆசாரியன். எதுக்கு ஆசாரியன் சொல்லுங்களேன்? அவர் பாஸ்டர், அவர் ஊழி. அப்படின்னா யாருக்கு ஊழியம் செய்வேன்? தேவனுக்கு ஊழியம். அப்ப மோசேவும் ஆரோனும் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்றாங்க. ஆமா தானே? ஆமா தானே? என்ன கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட பேச போயிட்டாரு. கீழே உள்ள ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறா? போயிட்டாரு, உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியல. அதனால என்ன பண்ணுவோம்? அப்ப இஸ்ரவேல் ஜனங்க அந்த இடத்துல என்னவா மாறுறாங்க? ஹலோ, என்ன ஆகுறாங்க? சரமா பொரசிட்டி சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம குழம்பு இருக்குது காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் மேற்பன் தானே, எல்லாரும் பைபிள் தூக்குறாங்க தானே, எல்லாரும் தீர்க்கிறார்.
கெட்டு போறத மேய்ப்பனுகள் இல்லை, ஆடுகள் தான் கெட்டு போறாங்க. ஒரு மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன் வழிகளை கர்த்தர் அறிந்து கொள்வார். நீங்க இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபையில நிலைத்திருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்க மேய்ப்பன் சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. போற வரவெல்லாம் போடுவான், என்னது சாப்பிட உணவு போடுவாங்க, எல்லாமே இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பலன், எது சுகம், எது விடுதலை என்று உன் மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு மோசே போயிட்டாரு, ஆனா ஆரோன் என்ன பண்ணுகிறான், கண்டுகுட்டியை செய்வோம், மோசே இனி வரமாட்டாரு, நம்ம இதன் மூலமா கடவுளை அறிந்து கொள்வோம். இன்னைக்கு தேவனோட வார்த்தை நீங்க எல்லா இடத்துலயும் கேட்கறத காட்டிலும் தேவனோட வார்த்தைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நான் வெட்கப்படாதபடி. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க வெட்கப்பட்டு போனாங்க? ஏன் இஸ்ரவேல் ஜனங்க வெட்கம் அடைகிறாங்க? தேவன் அழைச்சார்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, வசனம் சொல்லுது அவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். ஏன் வெட்கப்படுகிறார்கள்? ஏன் வெட்கத்துக்கு அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தை, அவர்கள் சத்தத்தை கேளாதபடி அவர்கள் சொந்த விருப்பங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சிஸ்டர் என்கிட்ட வந்து 2 நாள் மணிக்கு சொன்னாங்க, இந்த சபைக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க, டிக்டாக் பார்த்து. ஒரு 3-4 மாசமா அந்த சபைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. வார்த்தையை கேட்டு ரொம்ப விடுதலை ஆகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம மெசேஜ்ல அனுப்பிட்டு இருந்தோம், மெசேஜ் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அந்த சிஸ்டர் வேற ஒரு சபையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சிஸ்டர் கொஞ்சம் மனசு கஷ்டமாகி, நான் அவங்கள ரொம்ப சிஸ்டர் ரொம்ப ஃபாலோ பண்ணி அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி டிஸ்கரேஜான ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் வந்த அந்த சிஸ்டரை நான் கடவுளுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனோட அன்பை பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகள்னால அவங்க பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு சபையில் போய் உட்காந்துட்டாங்க. அதை நாங்கள் பார்த்தானே சிஸ்டர் சோர்ந்து போயிட்டாங்க. கொஞ்சம் சோர்ந்து பண்ண என்ன சொன்னேன், எனக்கு இதெல்லாம் சரிச்சு போச்சு. நான் சொன்னேன், வசனம் சொல்லுது, நல்ல மேய்ச்சலை அடைகிறவன் நிலைச்சிருப்பான். நீ நல்ல மேய்ச்சல் அடையணும்னா உன்னுடைய மந்தைக்குள், உன்னுடைய மேய்ச்சலுக்குள்ள நீ காத்திருக்கணும். ஒரு வார்த்தையில, ஒரு சபையில, ஒரு வழி நடத்தல உங்களால் நிலைச்சிருக்க முடியலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு காரியங்களை சரிப்படுத்த வேண்டியது இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறதுனால எந்த இடத்துல நம்ம சரிப்படணும், நம்ம எங்க மாறணும், நம்ம எங்க விடுதலை ஆகணும். ஒருவேளை உங்களுக்குள்ள சில நியாயங்கள் இருக்கலாம், அதை நான் டிபீட் பண்ண வரல. ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆண்டோட வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அதான் முக்கியம். என்னக்கா அதான் முக்கியம். நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டுல நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில வந்தாலும் நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது பாருங்க. 2வது வசனத்தை, சரி 1வது வசனத்தில் வாசிங்க. அடுத்து வாசிங்க. யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயுடைய ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீ இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து
கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி. நல்லா கவனமா கேளுங்க. தேவன் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, இதான் உங்களுக்கு நான் சொல்லுகிற முதல் பிரசங்கம். தேவன் சொல்றதை கேளுங்க. ரொம்ப பேருக்கு ஆண்டவர் சொல்வார், காத்துருங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறது இல்லை. தாழ்மையான்னு சொல்வாரு, தாழ்மையா இருக்கிறது இல்லை. சில நேரத்துல இந்த தீர்மானத்தை விட்டுருன்னுவாரு, விட மாட்டோம். யாரோடு போராட சொல்வாரு, நம்ம போராடுவோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாருன்னா, உங்க மேல தேவன் அன்பும் அவரோட வாக்கு தத்துவம் வைத்திருக்கனால அவர் காத்திருக்க சொல்றாரு. ப்ளீஸ் வெயிட். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வந்து வெளிப்படும், அது வரைக்கும் காத்திருங்க. யோசுவா சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்து வனாந்தரமும் இந்த லீபோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியாரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு. பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தை எப்படி கீழ்ப்படுகிறது? ஆண்டோட வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? ஆண்டோட சத்தத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எப்படி நாம் கடந்து போகிறோம்? பாருங்க, இன்னைக்கு ஒரு வேலை செய்யறீங்க, இன்னைக்கு இந்த ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்றீங்க. வைத்துக் கொள்ளுங்களேன், ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் திருமணம் செய்ய போகிறேன். ஆண்டவரே, திருமணத்துக்காக நான் இந்த ஆண்டு உங்களுடைய கருத்துல போகிறேன், காத்திருக்கிறேன். நீங்க எனக்கு அதனால அந்த ஒரு வெளிப்பாடை எனக்கு வெளிப்படுத்துங்க சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவர் வாய்க்க செய்வாரு. நீ காத்திருக்கிறது அவனோட வேலை. நீ போய் பாஸ்டர்கிட்டயோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோ, எனக்கு பொண்ணு பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பாருங்க, ஐயா, நீ தேவன்ட்டு சொன்னீங்கன்னா கர்த்தர் வாய்க்க செய்வார். வேலையும் அப்படிதான். ஆண்டவர் சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஏத்த ஒரு வேலையை கத்த தருவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதை எனக்கு பிடிக்காத வேலையாச்சு, இது நான் எதிர்பார்க்காத வேலையாச்சு அப்படின்னு நம்ம ஒரு சிந்தை வைப்போம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம், ஆண்டவரே, இந்த வேலையை எனக்குன்னு கொடுத்தீங்கன்னா, இது நீங்க தான் ஏற்படுத்தினீங்கன்னா கேட்கவும் மாட்டோம், காத்திருக்க மாட்டோம், உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியமும் பரத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்தில் அதிகாரத்தில் வருகிறது. நீயும் நானும் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட சுயத்துக்காக, நம்மளோட விருப்பத்துக்காக. ஐயா, ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு விஷயங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்னா, அதை நீ தேவனுடைய நாமத்தினால அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அதை கடந்து போக கர்த்தர் நம்மளுக்கு பலனையும் கிருபையும் தருவார். தேவன் தருவார். தேவன் ஏற்படுத்தினார்னா அவர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் நீங்களும் நானும் கேட்போமானால், தேவன் சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களானால், இந்த ஆண்டுல உங்களை தேவன் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். ஏன் நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் சுய ஆசைகள், சுய விருப்பங்கள், சுய இச்சைகள், சுய பெருமைகள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் சத்தத்துக்கு விரோதமாய் நம் சுயங்கள் வெளிப்படுகிறது.
நம்மளுடைய ஆசைகள் வெளிப்படுகிறது. பாருங்க, இப்படி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயுல நீங்க படிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் செய்யும் சூழ்நிலையில வரும்போது அவர் வந்து மத்தேயுவை பார்க்கிறாரு, மார்க்க பார்க்கிறாரு. அவங்க அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த போது இயேசு சொல்றாரு, உங்களுடைய படகுல அவர் பிரசங்கம் பண்ண ஜனங்கள்கிட்ட பேச வர்றாரு. அந்த இடத்துல 2 படகுகளை பார்த்து சொல்றாரு, எல்லாம் பிரசங்கம் பண்ண, உங்களோட படகு அக்கறைக்கு தள்ளுங்க, போங்க, நீங்க போங்க, மீனுங்க வலைகளை போடுங்க. அதுக்கு சீசர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இரவும் நாங்கள் வலைகள் போட்ட போது ஒரு மீனும், என்ன பாருங்களேன், ஒரு மீனும் அகப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எது சொன்னாலும் என்ன பண்றோம், எதிர்த்து தான் பேசணும். நம்மளுக்கு ஒரு சொந்த தீர்மானம், நம்மளுக்கு ஒரு சொந்த ஞானம், நம்மளுக்கு சொந்த ஒரு, நேற்று கூட ஒரு லீடர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது ஒரு பொண்ணு டக்குன்னு துடுக்கா பேசிச்சு. எனக்கா சொன்னேன், தாழ்மைக்கு போச்சு, உன்னோட ஹம்பிள்னஸ். பெண்களுக்கு எப்பயுமே ஒரு தாழ்மை வேணும். முன்னெல்லாம் எத்தனை பேர் எஸ்டேட் பகுதியில் வாழ்ந்துருக்கீங்க? ஏன்னா கல்ல அவைய கை வரப்படுது மேல, அவமானமா இருக்கு. நம்ம துணி துவைக்கல, அரிசி கொதிக்க விடலைன்னா, அரிசியை கிண்டலன்னு அடிப்பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்க மரியாக்கணும் வெறு கட்டி தான் அங்கே இருக்கு. அப்போ எங்க எஸ்டேட்லாம் சுங்கச்சனும் ட்ரோலாங் எஸ்டேட் வறுவு கம்பு தான், வறுவு அங்க. ஏன்னா பக்கத்துல என்ன கிடைக்கும்னா வெறும் கட்டை தான் கிடைக்கும், வெறுகு அடுப்பு. ஐசா அழகா சிரிக்கிறாங்க, வாங்கின ஞாபகம் போல. இன்னைக்கு பெண்கள் பாருங்க, நம்ம கிட்ட போகிறதுக்கு சோசியல் மீடியால போறோம். பெண்கள் எவ்வளவு ஞானமா, எவ்வளவு ரொம்ப சவால் விடுறாங்க. ஆனை பார்த்து ஒரு பெண்ணு சவால் விடுது சோசியல் மீடியால, தைரியம் இருந்தா நேரா வந்து பேசும். காலம் இன்னைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா இன்னைக்கு காலங்கள் மோசங்கள் செய்யுது, தீமைகள் உண்டாக்குது. தாழ்மை இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு பொறுமை இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு சாந்தம் இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்கிற சிந்தனை. என்ன நினைக்கிறது தெரியுங்களா? எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, எனக்கு பட்டம் இருக்கு, நான் சொன்னா எல்லாம் நடக்கும். ஆனா தேவன் கூட இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் படகை ஆழத்துக்கு கொண்டு போ, வலையை போடு. அவனுக்கு கீழ்ப்படுகிறான். மத கேட்டானுங்க, அப்புறம் கீழ்ப்படுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆண்டுல தேவன் சொன்ன வார்த்தை, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனை விசுவாசிக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களோட விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம் பாஸ்டர்? எப்படி நான் விசுவாசிக்கணும்னா, உன்னை காட்டிலும் உன் சூழ்நிலை காட்டிலும் நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்ன காட்டிலும், என்னோட சூழ்நிலை காட்டிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என் தேவையை காட்டிலும், பொருளாதாரங்களை காட்டிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என் பலவீனத்தை காட்டிலும், போராட்டத்தை காட்டிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என் எதிர்ப்புகளை காட்டிலும், என்னோட துன்பங்களை காட்டிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என்னுடைய மேன்மைகளை காட்டிலும், என்னுடைய அரவணைப்பை காட்டிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆமென். சத்தமே காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். பேங்க்காரன் கால் பண்றான், நீங்க வீடு எழுதி லோன் அப்ளை பண்ணிட்டீங்க. பேங்க்காரன் கால் பண்றான், saya hari Sabtu malam pukul 8 free, you datang boleh sign அப்படின்னு சொல்லிட்டான்.
உங்களுக்கு ஆராதனை இன்னைக்கு சாட்டு எடுத்து அடிக்கணும். உங்களுக்கு ஆராதனை இன்னைக்கு இந்த பேங்கர் இன்னைக்கு கூப்பிடுறான். எத்தனை மணிக்கு கூப்பிடுறாங்க கரெக்டா சொல்லுங்களேன், சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க யாருக்கு முதல்ல இடம் வைக்கிறீங்க? இந்த காரியங்களாம் வாய்க்க சேர்த்து யாரு? அவருக்கு தானே முதல்ல இடம் நாம தரணும். ஏன் பசர் இதை பேசுறீங்கன்னா, உங்க சபைக்கு உங்களுக்கு தேவையானது, நீங்க எந்த பலவீனத்துல விழுந்து கிடக்குறீங்களோ அதை தான் உங்களை உற்சாகப்படுத்த முடியும். இது பலவீனத்தை விட்டு வெளியே வாங்க. இந்த சபையில ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் சின்ன மண்ணான ஆச்சு. அவங்க குடும்பத்துல எல்லாரும் புரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஒண்டி தனி மரமா ஆலமரம் போல இருந்தாங்க. என்ன வந்தாரு சொல்லுவோம், பாசர் என் குடும்பங்கள் எல்லாம் சேரும், என் பிள்ளைங்க எல்லாம் சேரும், பிரிஞ்சு போன எல்லாம் ஒன்றாகும். நோ மிஸ் சாட்டர்டே சர்வீஸ். உண்மையும் உத்தமமா அந்த அம்மா சபைக்கு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க விசுவாசித்த காரியங்கள் கத்த செஞ்சுட்டாரு. ஆனா அந்த அம்மா வந்து சபையில இருக்காங்க. ஏன் நான் சொல்றதுன்னா, இன்னைக்கு சபையில விசுவாசிகள் நாம் செய்கிற ஒரு பெரிய ஒரு கேரக்டர் என்ன தெரியுங்களா, பெரிய குணம் என்ன தெரியுங்களா, எதிர்பார்க்கிறது கிடைத்த பிறகு தந்தவரை மறந்துடும். எவ்வளவு உயர்வு வந்தாலும், உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் பறந்தாலும், இவர்னாலதான் நான் பறந்தேன், இவர் தான் எனக்கு வேணும். கர்த்தரை நம்புகிற நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் வெட்கப்பட விட மாட்டார்னா அவர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி முன் வைக்கணும் சொன்னா, எப்படி ஆண்டவரை நம்ம தேடணும் சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம எந்த அளவுல விசுவாசிக்கிறோம், எந்த அளவுல ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும். பாருங்க, இந்த ஆண்டவர் அழகா வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்படுவதில்லை என்று அவர் விசுவாசிங்க. அவர் விசுவாசிக்கணும். விசுவாசம் விசுவாசம் சொல்றீங்க. விசுவாசம் என்ன தெரியுங்களா, முடியாத காரியத்தை அவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் மேல் விசுவாசிக்க வைத்திருக்கிற நம்ம போகும்போது அதான் என் விசுவாசம். சொல்றாரு இயேசு பேதுருவை பார்த்து, நடந்து வா, கடந்து வா. அவன் சொல்றான், நீங்க இந்த கடல் எடுங்க, நான் வரேன் இந்த கடல்ல, நடந்து வா. இயேசுக்கு அடுத்தது பைபிள்ல கடல்ல நடந்தது யார் தெரியுங்களா, பேதுரு தான். இயேசுக்கு அடுத்ததுல கடல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை போயிடாதீங்க, அது கடல் பழந்து வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க, அந்த மண்ணில் நடந்து வந்தாங்க. ஆனா பேதுரு இயேசுவை போல கடல்ல நடந்து வந்தா தேவனோட வார்த்தை கேட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோட வார்த்தை கேட்போம். ஆனால் எந்த இடத்துல ஆண்டோட வார்த்தை கேட்காம போறோம், அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில நினைவு கூறுவார். எந்த இடத்துல நீ கீழ்ப்படியாம இருக்கிற, ஏன் வார்த்தைய மீறி, என்னோட வார்த்தைய செவி தராம என் வார்த்தையை எதிர்த்து நிக்கிற. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, பழைய ஏற்பாடுல ஓல்ட் டெஸ்டமென்ட் தேவனுக்கு தேவ ஜனங்கள் எப்பொழுதும் பலிபீடம் செய்வாங்க, பலி தருவாங்க, தகன பலி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவ காரியங்கள், பலவீனங்கள், சூழ்நிலைகள்லாம் ஆண்டோடைய சமூகத்துல அவங்க தகன பலிகள் கொடுப்பாங்க, பலிகள் தருவாங்க. ஏன் தராங்க தெரியுங்களா, அவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்த ஒரு பிரிவினைகளும், பாவங்களும், எதிர்ப்புகளும், பகைகளும் வரக்கூடாது என்பதற்காக தேவ ஜனங்கள் எப்பொழுதும் பழைய ஏற்பாடுல அவருடைய ஸ்தலத்துல பலிகள் செலுத்துவாங்க. ஏன்னா
அந்த தேவன் அவங்களை நினைவு கூறணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களை வழி நடத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கணும்ன்றத அவங்க எப்பொழுதும் தேவ சமூகத்துல நினைவு கூறுவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம், நான் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பையன், நம்ம சபையில வேற சபை ஒரு பையன் தெரிஞ்ச பையன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கூட இருந்தார். அவர் தேவன் அறியாதவர். அவர் இன்னும் மாலை போட்டிருக்காரு. அவர் மாலை போட்டிருக்காரு. பாஸ்டர், இவர் ஒரு சாமி அப்படின்னு. ஐயா, உங்க உண்மையா ஐயா நான் கூப்பிடுறாரு. யார் சொல்ற? இந்த கொய்யா சொல்லுது. நான் பார்த்தேன். ஐயா, அவங்களோட நம்பிக்கைக்கு நம்மளோட விசுவாசத்துக்கு வேற. நீ தேவனுடைய பிள்ளையானால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய், நீ உலகத்திலிருந்து வித்தியாசம் உள்ளவனாய், உலகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாதவனாய் இருக்கணுமே தவிர உலகத்தோடு ஒத்து போறதில்லை. நல்ல கவனமா கேளுங்க. உன் நாவில புறப்படுகிற வார்த்தை அது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவு. இந்த நாவல நீ செய்கிற அறிக்கை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருடைய நாமம் இந்த நாவினால புகழப்பட வேண்டும். நீ தடுமாறி விழும்போது அம்மானு கூப்பிட தெரியுதுல்ல, பிரச்சனை வர்றது இயேசுவே கூப்பிட தெரியுதுல்ல, சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் ஏன் வேற வார்த்தை அந்த தெய்வத்தோடைய பேரை, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட வெட்கத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை தள்ள மாட்டார். நம்ம அறிக்கை செய்கிறதுல ரொம்ப 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 சோம்பேறின்னு சொன்னாங்க. நம்ம அறிக்கை செய்ய வைக்கப்படுவோம். ஒரு சீன கடையில் உட்காந்துட்டு வீட்டில் ஜோம் பண்ற மாதிரி ஜோம் பண்ண சொல்லுங்க. அவங்கள மேகி கறி வந்துருச்சு வச்சுக்கிறேன், மீ கறி வந்துருச்சு வச்சுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வீட்டில் ஜோம் பண்ணும், கடையில் எப்படி ஜோம் பண்ணும்? ஏன்னா மற்றவங்க கேட்டுருவாங்க. அப்படியே இல்லையா? உன் தேவனாகி கர்த்தரை எல்லா இடங்களிலும் நீ மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உன் தேவனை நீதான் மகிமைப்படுத்தணும். உன் தேவன் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை நீதான் விசுவாசத்தோடு காண்பிக்க வேண்டும். நீதான் அந்த விசுவாசத்தை நடக்க வேண்டும். நீதான் அந்த விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம என்ன பண்ணுகிறோம்? வெட்கப்பட்டுட்டா ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறோம். ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நிற்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவரே வசனம் சொல்லிச்சு, இந்த பாஸ்டர் கோட்டு போட்ட பாஸ்டர் சொன்னாரு வெட்கப்பட மாட்டேன் சொன்னாரு, நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன் இல்லையா? நீ அதை சொல்றதை காட்டிலும் ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்த நீங்க விட மாட்டீங்க, வெட்கப்படுவோம் நான் போக மாட்டேன், உங்களை நம்பி இருப்பேன். கர்த்தரை நம்புங்க. இந்த ஆண்டு என்ன சொன்னாலே இருந்தாலும் ஆண்டவரே உங்களை நான் விசுவாசிக்கிறேன். என் பாதைகள் இல்லை கர்த்தாவே கூட இருங்க, என் போராட்டத்து மத்தியிலே கூட இருங்க, என் வேதனைகள் மத்தியிலே கூட இருங்க, என் பிரச்சனைகள் மத்தியில கூட இருங்க. எனக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே என்ன நீங்க வெட்கப்பட விட மாட்டீங்க. தேவன் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். நம்மளே அறிக்கை செஞ்சோம், பத்தியா பெருத்த அவமானம், பத்தியா இவ்வளவு காரியம் பிரச்சனை, எதுக்கியா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வாழ்க்கையில வெட்கம் அடையதில்லை. எதை குறித்து நீ வெட்கப்பட்டு போவது? எதை குறித்து வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்க? எதனால நீ வெட்கம் அடையற?
அதை கர்த்தர் இந்த ஆண்டுல மாத்தி போடுவார். தேவனை நம்புங்க. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் இப்படி கடந்து வந்தேன், இப்படி எல்லாம் வந்தேன், நல்லது. அதை கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் மாத்தி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர்னால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேவன் மாத்துவார். நீங்க சகலமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து பாருங்க. சவுல் இப்படிதான் இருந்தான், துன்மார்க்கனா இருந்தான், தேவ ஜனங்களை கொன்னான், ஆண்டவருக்கு விரோதமா யுத்தம் செய்தான், இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை தேடுகிற, இயேசு பத்தி பேசுகிறவர்களா கொன்னான். ஆனா தேவன் அவனை தொட்டார், அவனை மாற்றினார். அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய் மாறினான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்புங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய. நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்மளுடைய சுயத்தை, பலத்தை பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க? எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை உங்க காணி மணி கொட்டிடுறீங்க? எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை உங்க வீட்டு மணி கொட்டிடுறீங்க? எவ்வளவு பேர் இந்த வார்த்தை உங்க கண்ணு மணிக்கு வச்சிருக்கீங்க? ஆனா உலக வார்த்தையை பத்தி ஒரு சின்ன பழமொழி சொன்னானே பினிஷிங் முடிச்சிடுறீங்க. நீங்க ஒரு உலக, ஒரு சினிமா வார்த்தையோ இல்ல ஏதோ உலக வார்த்தை ஏதாச்சும் சொன்னா அது அது முழுமைப்படுத்திடுவீங்க. ஆனா இந்த வார்த்தை நம்மளால நினைவு கூற முடியல. ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கிறவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் வெட்கப்பட மாட்டேன். உங்களை நம்புறேன். எந்த சூழ்நிலையில நீங்க நின்றாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நான் வெட்கப்பட மாட்டேன், ஆண்டவர் வேதம் என்னை பார்த்து சொல்லுது, நான் வெட்கப்பட மாட்டேன். அறிக்கை செய்யுங்க. சார் என் கையில ஒன்றும் இல்லை, நல்லது, ஆனா வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையில அறிக்கை செய்ய கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நம்ம அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய விசுவாசம் தேவனுக்குள்ள பெருகணுமே தவிர உன்னோட பலத்தின் மேலும் ஞானத்தின் மேலும் இல்லை. ஏன்னா நான் சொல்றேன், நீங்க நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் உங்களை விட்டு விலகினாலும் உங்க மேல தேவனோட வாக்குத்தத்தம் எப்பொழுது நிழலாக இருக்குது. தேவனோட வாக்குத்தத்தம் உங்களை ஒரு நாள் பொய்யாய் நடத்தாது. இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைய சபைகளை கேட்டேன், எல்லாம் வெக்கப்பட வெக்கம் தான் வருது. காரணம் என்ன? அவர் ஜனங்களை, அவரை நம்புகிறவர்களை தேவன் ஒரு நாள் வெக்கப்பட விட மாட்டார். நம்புங்கய்யா, அதை அறிக்கை செய்யுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் என்னை வெக்கப்படுத்த விட மாட்டேங்க. என் பிள்ளைகள் மத்தியில, என் குடும்பங்கள் மத்தியில, வேலை இடங்கள்ல நீங்க அநேக பேர் வெக்கத்தினாலே வேலைக்கு போக பயப்படுறாங்க. அநேக பேர் வெக்கனாலே ஏதோ ஒரு சூழ்நிலை உண்டாவதுனாலே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, சார் நான் ஸ்கூல் மாறலான்னு இருக்கேன். ஏமா? என்னை அந்த ஸ்கூலில் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, நான் வேற ஸ்கூல் போகலாம், அந்த ஸ்கூலுக்கு நீ போக மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்ணுற நானே எவ்வளோ இடங்கள்ல ஏதோ சூழ்நிலையில இந்த சபையில் எவ்வளோ காரியங்களை வைக்கப்பட்டு நின்றவன். அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்பனனால அந்த நாமம் என்னை வெட்கப்பட விடலை, என்னை மறுபடியும் நிற்க வைத்திருக்கு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஜெபம் செய்து அந்த ஜெபத்தில் உண்டாகிற விசுவாசத்தோடு உங்க காரியங்களை போய் பாருங்க. கர்த்தர் எல்லா காரியமும் வாய்க்க செய்வார். தேவனால் முடியாதது ஒன்றுமில்ல. நம்ம தேவனால் போகிறதை காட்டிலும் நம்மளோட பலத்தினால் போறோம். நம்மளுடைய சிந்தை சுயத்தினால், நம்மளுடைய தீர்மானங்கள், நம்மளுடைய ஆசைகளினால், இச்சைகளினால், நம்மளுடைய விருப்பங்களினால். அல்லேலூயா.
அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோமானால் கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. இந்த ஆண்டுல தேவன் சொன்ன வார்த்தை ரோமர் 10:11 எப்பொழுதும் தியானம் பண்ணு. உன் பிள்ளைகள் மேல அறிக்கை செய், உன் கணவன் மேல அறிக்கை செய், உன் பிசினஸ் மேல அறிக்கை செய், உன் வேலைகள் மேல அறிக்கை செய், உன் படிப்புகள் மேல அறிக்கை செய், உன் ஊழியர்கள் மேல அறிக்கை செய். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அறிக்கை செய்யுங்க. சிலவங்களுக்கு இந்த நெகட்டிவா பேசுறதுதான் ரொம்ப சுக்கம். இது போச்சு, அது போச்சு, இது வீணாச்சு, அது வீணாச்சு, இது உருப்படாது, அது குட்டிச்சரா போயிடும். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் விளங்காது நம்மளுக்கு. இந்த காடி இன்னொரு 3 நாள் தான் பசங்க எங்கேயாச்சும் படுத்துக்கும். ஏன் அதை சொல்றேன்? நல்ல காடி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நல்லா ஓடும். அல்லேலூயா. நம்மளுக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லை. நானா ஃப்ளைட்டா, நானா இந்த வேலையா, நானா இந்த பட்டமா, நானா லைசன்ஸ் பாஸ் ஆகணும். அவன் நீ பாஸே ஆக மாட்டேன். உங்களுடைய குணங்களை சிலவங்க பேரண்ட்ஸ் பிள்ளையை நம்பவே மாட்டாங்க. இதா இது உருப்படையதல்லாது, இது முடியாது பாச, அது முடியாது பாச, நான் பக்கத்திலே இருக்கணும், அப்படியே இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் போகும். இல்லையா? நீ தேவனை நம்பி அறிக்கை செய்து பாரு, கர்த்தர் எல்லா காரியங்களும் மாற்ற வல்லவராக இருக்கிறது. உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீ கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உன்னை எல்லா இடங்களிலும் உன்னை வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உயர்வை கொண்டு வருவார். தேவனை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. உங்க குடும்பத்தில் எப்பொழுதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது நாங்கள் வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. நான் வெட்கப்படுவது. இப்ப உங்களுடைய உறவினர் வந்து சொல்றாங்க, ஏன் பிள்ளை உன் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னா, அது பிசாசு வந்து என்ன பண்ணுகிறா, உன்னை வெட்கப்படும்படி, நீ வெட்கம் உண்டாகும்படி, உன்னை நீ வெட்க அந்த சிந்தை வரும்போதே அவன் சொல்லுவான். நீ அதை கேட்டுட்டு ஆமாங்க எல்லாம் வெட்கப்பட்டு நீ அதை நம்பிட்டு. அது என்ன வந்து வெளியே காக்கா கத்துது, சில வரலையா? ஒரு சிஸ்டர் எனக்கு அடிச்சாங்க விடிய காலை 4:30 மணிக்கு. நான் போன் எடுக்கிறேன். ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அடிச்சா எடுப்பேன். அதுல எமர்ஜென்சி. ஒரு வாட்டி அடிச்சா எடுக்க மாட்டேன், சும்மா அடிச்சு. காலையில 10 மணிக்கு அடிச்சாங்க, எடுத்து. ஏன் சிஸ்டர் காலையில் அடிச்சதுங்க? இல்ல பசங்க வீட்டுல காக்கா கத்துது. ஒரு காக்கா இருந்தா பரவாயில்ல பசங்க, நிறைய காக்கா வந்து கத்துது. நான் சொன்னேன், எங்க வீட்டுல நிறைய தான் சிஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கு. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா காக்கா வந்து கத்துனா ஏதோ கெட்ட செய்தியா. என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவு திறந்தான் அப்படின்னு இயேசு சொல்றார். அவனோடு நான் பிரவேசித்து அவன் என்னோடு போஜனை செய்வான்னு தேவன் சொல்றார். இங்க காக்கா கத்துற சத்தம் விசுவாசிகளுக்கு பெரிய பிரச்சனை. ஐயா, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை, நீ காக்கால தேடிக்கிட்டு இருக்கிற. வர்ற போர்வம் அது இதுன்னு சொல்றதெல்லாம் இல்லையா. நீ தேவனுடைய சத்தத்தை கேளு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2026 இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருசபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எதுக்கு நம்ம வெட்கப்படு? உங்களுக்கு சொல்லிட்டா, நாளைக்கு தீபித்திகால பிரீத்தா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய திருடன், எத்தனையோ லட்சம் திருடனவன், ஒரு திருடன் பெச்சூரியா விளங்க மாட்டிருக்க சந்தோஷமா சிரிச்சிருப்பான். போஸ் கொடுத்துருப்பாரா தீபித்திகா வீடியோ. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல போச்சு இனி முடியாது. இல்லை, தேவன் நம்மளை அப்படி விட மாட்டாரு. கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.
அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஆண்டுல எந்த சூழ்நிலை வந்தாலும் தயவு செஞ்சு, ஹலோ, எல்லா குடும்பமா இருக்கீங்க, பெரியவங்க நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஆண்டுல எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தைய உங்க மண்டையில மூளையில ஞாபகமா வச்சுங்க. தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் வாய்ச்சாலும் காரியம் வாய்க்காமல் போனாலும் தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்படி இருங்க, விசுவாசமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும். இப்ப திடீர்னு சிஸ்டர் நீ பாட முடியல, அவங்க தான் பாடணும், வந்து பாடும்போது முடியல, அவங்க தான் என்னால பாட முடியல தான் அப்படின்ட்டாங்கன்னா, அப்படியா, ஐயோ யாரு பாடு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க பாஸ்டர் எப்படி சொல்லுவாங்க, தேவன் நினைச்சாருன்னா சேவல் தான் கூவணும். யார் கூவணும்? கூவலனா தேவன் பெண்கோழியை வச்சு கூவ வைப்பார். தேவனால் முடியுமா? முடியாது. அப்படி நினைவியா? தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும், யார் வேணா கைவிடட்டும், யாரோ நம்மளை விட்டு விலகி போட்டோம், ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். ஐயா, சிலவங்க தாய்மார்களை தான் சொல்லணும். கணவரை நம்பி காடி அங்க கூட்டு போங்க, மார்க்கெட் கூட்டு போங்க, ஷாப்பிங் சென்டர் கூட்டு போங்க, எம்சி எடுக்க கூட்டு போங்க. ஐயா, நீங்க மனசு வச்சா சிம்பிள் தான். இப்படி போடுவீங்க, இப்படி கேர ஒண்ணு அரியக்கா பார்த்து கத்துங்க. அவங்க போட்டாங்கன்னா பி, இல்லைன்னா டி, பேசணும்னா என், அவ்வளவுதான். சரிதா? ஐயா, உங்களால முடியாது ஒண்ணும் இல்லை தெரியுமா? நீங்க மனசு வச்சீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேர்ந்த மைதானத்துல ஒரு வாண்டு இப்பதான் காடி வச்சிருக்கு, போனு சொன்னேன், நல்லா ஓடுற இன்ஜினை எல்லாம் படுக்க வைக்கிறேன், போயிட்டு சோதனை பண்ணி போயிட்டு வா. கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இருக்க. இந்த ஆண்டு தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அவன் எழுந்து வண்ணமாய் இந்த திருவிருந்து ஆராதனையில, இந்த சனிக்கிழமை முதல் ஆராதனை, ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி உடைய சமூகத்தை இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதி, உங்களுடைய வசனங்களினால் எங்களை வழி நடத்துங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நம்புகிற என் தேவன் என்னை எப்பொழுதும் காத்துக்கொள்வீராக என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரை சர்வ வல்லவரை துதிக்கிறோம். அப்பா, அந்த ராத்திரி வேலை இந்த திராட்சை ரசமும் இந்த அப்பமும்